வணக்கம். மிதுனம் ராசி நேயர்களே. அதாவது மிதுனம் ராசியில நெருங்கியவங்களை மறைமுக துரோகம் உங்களுக்கு நேரிட்டு இருந்திருக்கும். புதனின் ராசியான மிதுனத்துல பிறந்த நீங்கள் அனைவரையும் எளிதில் நம்பி பழகக்கூடியவங்க. உங்க ராசிக்கு 6ஆம் அதிபதியான செவ்வாயின் பார்வை மற்றும் ராகுவின் மறைமுக தாக்கத்தால நீங்கள் உயிர் மூச்சாக நினைத்த நெருங்கிய உறவுகளும் நண்பர்களுமே உங்க முதுகுல குற்ற துரோகிகளாவே மாறியிருந்திருப்பாங்க. கண்ணுக்கு தெரிந்த எதிரியை விட சிரித்து பேசி பின்னால் குத்தும் உறவே ஆபத்தானது என்பதற்கேற்ப உங்களின் நன்மதிப்பை பயன்படுத்தி உங்களுடைய பலவீனங்களையும் அறிந்து அதை உங்களையே வீழ்த்தக்கூடிய ஆயுதமாகவே அவங்க மாற்றியிருந்திருப்பாங்க. நீங்கள் வளர்ந்துவிட்ட நபர்களையும் உங்களை வீழ்த்த சுழற்சி எல்லை வலைகளை பின்னிய போதுதான் உங்களுடைய மனசாட்சி அழுது புலம்பியது. அதாவது அவங்களின் இரட்டை முகத்தை கண்டு பிடிப்பதற்குள் நீங்கள் அடைந்த மனவேதனையும் ஏமாற்றமும் விவரிக்க முடியாதவையாக உங்க வாழ்க்கையில நேரிட்டு இருந்திருக்கும். அதாவது மிதுனத்துல பிறந்த நீங்க அனைவரையுமே எளிதில் நம்பி பழகிடுவீங்க உங்க வாழ்க்கையிலேயேவும். அது மட்டும் இல்லாம நீங்க உயிர் மூச்சா நினைத்த நெருங்கிய உறவுகளும் நண்பர்களுமே உங்க முதுகுல குத்துற துரோகிகளாவே உங்களுக்கு மாறி இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய பலவீனங்களையும் அறிந்து அதை உங்களுக்கே வீழ்த்தக்கூடிய ஆயுதமாகவே உங்களை மாற்றி இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க வளர்த்து விட்ட நபர்கள் தான் உங்களுடைய வீழ்த்துக்கு சூழ்ச்சி வலைகளை பின்னிருந்திருப்பாங்க. அதனால உங்க மனசாட்சி அழுதுமே புலம்பியிருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அதாவது உங்க வாழ்க்கையில அனைவரிடம் அன்பாக பழகக்கூடிய உங்களுக்கு இயற்கையாவே அமைந்த ஒன்று இருக்கிறது. அதாவது அது உங்களுக்கு சிரமமாக இருந்தாலுமே கூட அவங்களை ஏமாற்றாம உதவ வேண்டுமே என்ற மனநிலையோடு செயல்படுவீங்க நீங்க வாழ்க்கையிலேயேவும். ஆனா இந்த நல்ல குணமே பல நேரங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில பெரிய சோதனையாகவே மாறி இருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. நீங்க முழு மனசோடு நம்பியவங்களேவும் உங்களுக்கு முதுகுக்கு பின்னால வேறு முகத்தை காட்டிய தருணங்கள் உண்டு. முகத்துல சிரித்து பேசியவங்க மறுபக்கம் உங்களை பற்றி தவறான கருத்துக்களை பரப்பியிருந்திருக்கலாம். உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பாராட்டியவங்க கூட உங்களுக்கு உள்ளுக்குள்ள பொறாமை வளர்த்து கொண்டு உங்களுக்கு தெரியாம தடைகளை உருவாக்கி இருந்திருப்பாங்க. அந்த துரோகம் ஒரே நாளில் நடந்ததாக இருக்காது. அது மெதுவாக உங்க வாழ்க்கையில அது உங்களுடைய வாழ்க்கையில நுழைந்து நீங்கள் உணரும் நேரத்துல மிகப்பெரிய காயமாவே மாறியிருந்திருக்கும். சிலருக்கு இருந்த துரோகம் உறவினர்கள் மூலியமா நடந்திருந்திருக்கலாம். சிலருக்கு நெருங்கிய நண்பர்கள் மூலியமா நடந்திருந்திருக்கலாம். இன்னும் சிலருக்கு பல வருடங்கள் நம்பிக்கை வைத்த ஒருவரை வாழ்க்கையின் மிகப்பெரிய ஏமாற்றமாக மாறியிருந்திருக்கலாம். அதுதான் பிறரால் இப்படி செய்ய முடியுமா என்று நீங்கள் ஆச்சரியடைந்த தருணங்களும் இருந்திருக்கும். ஒருவருக்காக நீங்கள் செய்த தியாகங்கள், அவர்களுக்கு விட்டு கொடுத்த வாய்ப்புகள், அவங்களுக்காக சுமந்த பொறுப்புகள் அனைத்துமே ஒரே நொடியில் அர்த்தமற்றதாகவே தோன்றியிருந்திருக்கலாம். உங்களுடைய நல்ல மனசை பலவீனமாக நினைத்து சிலர் பயன்படுத்தி இருந்திருக்கலாம். நீங்கள் அமைதியாக இருந்ததை பயமாவே கருதி உங்களை அடக்க முயன்றவங்களும் இருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையில. அதாவது உங்க வாழ்க்கையில அனைவரிடமும் அன்பா பழகுற குணம் உங்களுக்கு இயற்கையாவே அமைந்ததாக ஒன்று இருக்கும். அது உங்களிடம் உதவின்னு கேட்டாவே அது உங்களுக்கு சிரமமா இருந்தால் கூட அவங்க ஏமாற்றாம உதவ வேண்டுங்கிறது தான் உங்க மனநிலையோடு செயல்பட்டு இருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம நீங்க முழு மனசோடு நம்பியவங்க தான் உங்க முதுகுக்கு பின்னால வேறு முகத்தை காட்டிய தருணங்களும் உங்களுக்கு இருந்திருக்கும். முகத்துல சிரித்து பேசியவங்க மறுபக்கம் உங்களை தவறான கருத்துக்களையும் பரப்பியிருந்திருப்பாங்க. உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பாராட்டியவங்க கூட உள்ளுக்குள்ள பொறாமை வளர்த்து கொண்டு உங்களுக்கு தெரியாமலேயும் தடைகளை உருவாக்கி இருந்திருப்பாங்க. அந்த துரோகம் தான் ஒரே நாளில் நடந்ததா இருக்காது. அது மெதுவா உங்க வாழ்க்கையில நுழைந்து நீங்க உணரும் நேரத்துல மிகப்பெரிய காயமாவே அது மறைந்திருக்கும் உங்க வாழ்க்கையிலேயும். அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் சிலருக்கு பல வருடங்கள் நம்பிக்கை வைத்த ஒருவரையும் வாழ்க்கையில் நீங்க ஏமாற்றமாகவே மாறி இருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டு இருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. புதிய நட்புகள் நன்மையை தரும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடங்கள்ல தொடர்பு வலுப்பெறுவதால சமூகத்துல உங்களது வட்டம் மிக பிரமாண்டமாக விரிவடையும். காலங்களில் இதுவரை அறிமுகமில்லாத புதிய நபர்கள் கூட உங்க வாழ்க்கையில திடீரென நுழைந்து உங்களுக்கு மிகச்சிறந்த வழிகாட்டிகளாகவும் நல விரும்பிகளாகவுமே மாறுவாங்க. குறிப்பா கலை, தொழில் மற்றும் வணிகத்துறையை சேர்ந்த புதிய நண்பர்கள் உங்களை நாடி வருவாங்க. அவங்க வெறும் பேச்சுத்தோடு நிற்காம உங்க பொருளாதார வளர்ச்சிக்கும் தொழில் உயர்வுக்கும்
அடித்தளமாகவே அமையும் புதிய திட்டங்களை முன்வைப்பாங்க. முன்பெல்லாம் மற்றவங்களை எளிதில் நம்பி ஏமாந்த அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கலாம். ஆனா இனி வரக்கூடிய புதிய நட்புகள் மிகவும் நம்பிக்கையுரியவர்களாகவும் உங்கள் மீது உண்மையான அக்கறை கொண்டவங்களாகவுமே இருப்பாங்க. நீங்க சந்திக்கும் ஒவ்வொரு புதிய மனிதருமே ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு புதிய கதவுகளை திறந்து வைக்க போறாங்க உங்க வாழ்க்கையில. அதாவது இது உங்களுக்கு தொடர்பு வலுப்பெறுவது உங்க 11ஆம் இடத்துல தொடர்பு வலுப்பெறுவதால சமூகத்துல உங்களோட வட்டம் மிக பிரமாண்டமா விரிவடையக்கூடிய காலமா இப்ப அமையப்போகுது. அதாவது உங்களுக்கு அறிமுகம் இல்லாத புதிய நபர்களுடைய கூட உங்க வாழ்க்கையில திடீரென்று நுழைஞ்சவும் உங்களுக்கு மிகச்சிறந்த வழிகாட்டியாகவும் ஏன் நல்ல விரும்பிகளாகவுமே மாறப்போறாங்க. அது மட்டும் இல்லாம உங்கள வெறும் பேச்சுத்தோடு நிக்காமையவும் உங்க பொருளாதார வளர்ச்சிக்குமே தொழில் உயர்வுக்கும் அடித்தளமா அமையக்கூடிய புதிய திட்டங்களையும் முன்வைக்க போறாங்க உங்க வாழ்க்கையில. நீங்க முன்பெல்லாம் மற்றவங்கள் எளிதில் நம்பி ஏமாந்த அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கலாம். ஆனா இனி வரக்கூடிய புதிய நட்புகள் மிகவும் நம்பிக்கைக்குரியவங்களாகவும் ஏன் உங்க மீது உண்மையான அக்கறை கொண்டவங்களாகவுமே இருக்க போறாங்க உங்க வாழ்க்கையில. நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு புதிய மனிதருமே ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு புதிய கதவுகளையும் திறந்து வைக்க போறார் வாழ்க்கையில. உங்க வாழ்க்கையில நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு இனிமையான மாற்றம் தற்போது தொடங்க இருக்கிறது. இதுவரை உங்களை சுற்றி இருந்த சிலர் உங்க மனநிலையை புரிந்து கொள்ளாம விலகி சென்றிருந்திருக்கலாம். சிலர் உங்களை நல்ல மாச பயன்படுத்தி கொண்டு தங்கள் தேவைகளை மட்டுமே நிறைவேற்றி கொண்டிருந்திருக்கலாம். ஆனா இனிமேல் உங்க வாழ்க்கையில காலடி எடுத்து வைக்கக்கூடிய புதிய நட்புகள் அ- அப்படிப்பட்டவங்களாக இருக்க மாட்டாங்க. புதன் பகவானுடைய அருளால உங்க பேச்சு திறன், சிந்தனை திறன் மற்றும் மனிதர்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கப் போகிறது. அதன் காரணமா நல்ல உள்ளம் கொண்டவங்களை நீங்க இயல்பாவே ஈர்க்க போறீங்க. இந்த புதிய நட்புகள் வெறும் பழக்கமாக மட்டும் இல்லாம உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு காரணமாக அமையும். தொழில்ல புதிய கூட்டாளிகள் கிடைக்கலாம். வியாபாரத்துல நல்ல ஆலோசனைகள் தரக்கூடிய நபர்களும் அறிமுகமாகலாம். வேலை தேடுபவங்களுக்கு நண்பர்கள் மூலியமா நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கலாம். இதுவரை நீங்க தனியா சுமந்த பல பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நம்பிக்கையான மனிதர்கள் உங்க வாழ்க்கையில தோன்றுவாங்க. வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலியமா நல்ல செய்திகளும் வேலை வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடும். சமூக வட்டாரம் விரிவடையும். உங்க பெயருக்கும் மரியாதைக்கும் மதிப்பு கொடுக்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்க போது வாழ்க்கையில. அது உங்களை சுற்றியிருந்த சிலரேவும் உங்க மனநிலையை புரிந்து கொள்ளாம விலகி சென்றிருந்திருப்பாங்க. சிலர் உங்களோட நல்ல மனசையும் பயன்படுத்தி கொண்டுதான் அவங்களோட தேவைகளை மட்டுமே நிறைவேற்றி கொண்டிருந்திருப்பாங்க. ஆனா இனிமேல் உங்க வாழ்க்கையில காலடி எடுத்து வைக்கக்கூடிய புதிய நட்புகள் அப்படிப்பட்டவங்களா இருக்க மாட்டாங்க. ஏன்னா புதன் பகவானோட அருளால உங்களோட பேச்சு திறனும் ஏன் சிந்தனை திறனும் மற்றவங்களை மனிதர்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலுமே அதிகரிக்க போது உங்க வாழ்க்கையில. அதன் காரணமாவே உங்களுக்கு நல்ல உள்ளம் கொண்டவங்களை நீங்க இயல்பாவே ஈர்க்க போறீங்க உங்க வாழ்க்கையில. வியாபாரத்துல நல்ல ஆலோசனையை தரக்கூடிய நபர்கள் அறிமுகமாக போறாங்க. வேலை தேடுபவங்களுக்கு நண்பர்கள் மூலியமா நல்ல வாய்ப்புகளும் கிடைக்க போகுது. நீங்க தனியா சுமந்த பல பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நம்பிக்கையான மனிதர்கள் உங்க வாழ்க்கையில் தோன்ற போறாங்க. சமூக வட்டாரமும் விரிவடைய போது உங்களுக்கு. உங்களுடைய பெயருக்கும் மரியாதைக்கும் மதிப்பு கொடுக்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்க போகுது. பல ஆண்டுகளா தொடர்பு இல்லாமல் இருந்த ஒருவருடன் மீண்டும் இணையக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு உள்ளது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் போது புதிய நண்பர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க போகுது. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்க பொருளாதார வளர்ச்சிக்குமே தொழில் உயர்வுக்கும் அடித்தளமா அமையக்கூடிய புதிய திட்டங்களை முன்வைக்கப்படுறாங்க உங்க வாழ்க்கையில. நீங்க முன்பெல்லாம் மற்றவங்கள் எளிதில் நம்பி ஏமாந்த அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கலாம். ஆனா இனி வரக்கூடிய புதிய நட்புகள் மிகவும் நம்பிக்கைக்குரியவங்களாகவும் ஏன் உங்க மீது உண்மையான அக்கறை கொண்டவங்களாகவுமே இருக்க போறாங்க உங்க வாழ்க்கையில. நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு புதிய மனிதருமே ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு புதிய கதவுகளையும் திறந்து வைக்க போறார் வாழ்க்கையில. உங்க வாழ்க்கையில நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு இனிமையான மாற்றம் தற்போது தொடங்க இருக்கிறது. இதுவரை உங்களை சுற்றி இருந்த சிலர் உங்க மனநிலையை புரிந்து கொள்ளாம விலகி சென்றிருந்திருக்கலாம். சிலர் உங்களை நல்ல மாச பயன்படுத்தி கொண்டு தங்கள் தேவைகளை மட்டுமே நிறைவேற்றி கொண்டிருந்திருக்கலாம். ஆனா இனிமேல் உங்க வாழ்க்கையில காலடி எடுத்து வைக்கக்கூடிய புதிய நட்புகள் அ- அப்படிப்பட்டவங்களாக இருக்க மாட்டாங்க. புதன் பகவானுடைய அருளால உங்க பேச்சு திறன், சிந்தனை திறன் மற்றும் மனிதர்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அதிகரிக்க போகிறது. அதன் காரணமா நல்ல உள்ளம் கொண்டவங்களை நீங்க இயல்பாவே ஈர்க்க போறீங்க. இந்த புதிய நட்புகள் வெறும் பழக்கமாக மட்டும் இல்லாம உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு காரணமாக அமையும். தொழில்ல புதிய கூட்டாளிகள்
கிடைக்கலாம். வியாபாரத்தில் நல்ல ஆலோசனைகள் தரக்கூடிய நபர்களும் அறிமுகமாகலாம். வேலை தேடுபவங்களுக்கு நண்பர்கள் மூலியமா நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கலாம். இதுவரை நீங்க தனியா சுமந்த பல பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நம்பிக்கையான மனிதர்கள் உங்க வாழ்க்கையில தோன்றுவாங்க. வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலியமா நல்ல செய்திகளும் வேலை வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடும். சமூக வட்டாரம் விரிவடையும். உங்க பெயருக்கும் மரியாதைக்கும் மதிப்பு கொடுக்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்க போது வாழ்க்கையில. அது உங்களை சுற்றியிருந்த சிலரேமோ உங்க மனநிலையை புரிந்து கொள்ளாம விலகி சென்றிருந்திருப்பாங்க. சிலர் உங்களோட நல்ல மனசையும் பயன்படுத்தி கொண்டுதான் அவங்களோட தேவைகளை மட்டுமே நிறைவேற்றி கொண்டிருந்திருப்பாங்க. ஆனா இனிமேல் உங்க வாழ்க்கையில காலடி எடுத்து வைக்கக்கூடிய புதிய நட்புகள் அப்படிப்பட்டவங்களா இருக்க மாட்டாங்க. ஏன்னா புதன் பகவானோட அருளால உங்களோட பேச்சு திறனும் ஏன் சிந்தனை திறனும் மற்றவங்களை மனிதர்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலுமே அதிகரிக்க போகுது உங்க வாழ்க்கையில. அதன் காரணமாவே உங்களுக்கு நல்ல உள்ளம் கொண்டவங்களை நீங்க இயல்பாவே ஈர்க்க போறீங்க உங்க வாழ்க்கையில. வியாபாரத்துல நல்ல ஆலோசனைகள் தரக்கூடிய நபர்கள் அறிமுகமாக போறாங்க. வேலை தேடுபவங்களுக்கு நண்பர்கள் மூலியமா நல்ல வாய்ப்புகள் கிடைக்க போகுது. நீங்க தனியா சுமந்த பல பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நம்பிக்கையான மனிதர்கள் உங்க வாழ்க்கையில் தோன்ற போறாங்க. சமூக வட்டாரமும் விரிவடைய